இப்போ சாலமோன் 1000 பலிகளை செலுத்தி முடிக்கிறான். अब सुलेमान जो 1000 बलि चढ़ाता है 1000 பலிகள் முடிச்ச உடனே वो 1000 बलि के चढ़ाने के बाद 5வது வசனம் பாருங்க. 5वां वचन को देखिए। கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். गिबोन में यहोवा ने रात को स्वप्न के द्वारा सुलेमान को दर्शन देकर कहा, जो कुछ तुझे चाहे कि मैं तुझे दूं वह मांग। இந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. देख शब्द को देखे, உனக்கு என்ன தேவை இருக்கு கேளுன்றார். तुझे जो कुछ चाहे तू मांग करके कहता நீ है। எல்லாருக்குமே தேவை இருக்குங்க. आज अनेक सबके पास सबके लिए जो जरूरत है। தேவையில்லாத யாராவது வந்துறீங்களாங்க? अब जरूरत नहीं है ऐसा कोई है क्या? எனக்கு தேவையே இல்லை சார். मुझे यह जरूरत ही नहीं है। தேவைன்றது பல வகையில வேற மாதிரி இருக்கலாம். देखिए जरूरत अनेक प्रकार की हो सकती है। ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கலாம். कुछ लोगों को जो पति पत्नी के ஒரு रिश्ता में हो சிலருக்கு सकती है। பொருளாதார தேவை இருக்கலாம். समृद्धि में कुछ जो है, ஒரு சிலருக்கு வேலை தேவை இருக்கலாம். कुछ लोगों को काम में कुछ जरूरत हो ஒரு सकती है। சிலருக்கு சுக தேவை இருக்கலாம். कुछ लोगों को चंगाई की आवश्यकता है। ஏதாவது ஒரு தேவை இருக்குதுல்ல, कुछ ना कुछ जरूरत है, அதனால தான் நீங்க வந்துக்கிறீங்க. इसीलिए आप यहाँ पर आए हो। சில நேரத்துல ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்றீங்க. எதுக்காக? कुछ समय पर एक जगह को छोड़कर दूसरे जगह जाकर काम करते हो, ஏன்னா ஏதோ தேவை சார். क्योंकि कुछ ना कुछ जरूरत है। இல்லையா? இங்க இருந்து பாருங்க, ஒரு சிலர் துபாய்க்கெல்லாம் போய் வேலை செய்றாங்க. यहाँ से कुछ लोग दुबई जाकर काम करते ஏன்னா हैं தேவை. क्योंकि जरूरत है। இப்போ அவனை கேக்குறான், உனக்கு என்னப்பா தேவை சொல்லு. अब वहाँ पे पूछते हैं तुझे क्या चाहिए, ஓ என்ன தேவையோ கேள். तेरी चाह को मुझे बता। பாருங்க, தேவன் வந்து தேவைகளை சந்திக்கிறதுல வல்லவர். देखिए हमारा परमेश्वर हमारे चाहने को पूरे करने में सामर्थ्य है, ஆனா அதுல எந்த குறையும் கிடையாது. उसमें कुछ भी कमी नहीं है। ஆனா அவர் சொல்றாரு, நீ என்ன தேவை எப்படி கேட்க போறது நீ முடிவு பண்ணுன்ற. अब वह हमसे पूछता है कि तुझे क्या चाहिए, तू कैसे चाहता है, तू खुद निर्णय कर। 6வது வசனம் பாருங்க. 6वां वचन में அதற்கு சாலமோன், सालोमन ने कहा, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியையும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். सुलेमान ने कहा, तू अपने दास मेरे पिता दाऊद पर बड़ी करुणा करता रहा, क्योंकि वह अपने को तेरे सम्मुख जानकर तेरे साथ सच्चाई और धर्म और मन की सीधाई से चलता रहा, और तूने यहाँ तक उस पर करुणा की थी कि उसे उसकी गद्दी पर विराजने वाले एक पुत्र दिया है, जैसे कि आज वर्तमान है। அந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் என்ன தாவீதுக்கு செஞ்சாருன்னு சொல்றான். अब वहाँ पे बताते वक्त दाऊद के लिए जो किया उसे बताता है। தாவீது தேவைகள்லாம் சந்திச்சிங்க, दाऊद की सारे जरूरतों को पूरा किया, அவனை ராஜாவாகுனீங்க, उसे राजा बनाया, அவன் வாழ்க்கையை பாதுகாத்தீங்க, उनके जीवन को आपने रक्षा किया, அவனுக்கு பெரிய கிருபை கொடுத்தீங்க, उनको बहुत बड़ी करुणा दिया। இப்போ நான் வந்திருக்கிறேன், अब मैं आया हूँ, எனக்கு என்ன செய்யணும்னு கேக்குறீங்க. अब मुझे क्या करना करके चाहते இப்போ हो। அவன் சொல்றான் பாருங்க. अब वह कहता है, அடுத்த வசனம் 7வது வசனம், 7वां वचन, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாக தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே, நானும் என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். और अब हे मेरे परमेश्वर यहोवा, तूने अपने दास को मेरे पिता दाऊद के स्थान पर राजा किया है, परंतु मैं छोटा सा लड़का हूँ जो भीतर बाहर आना जाना नहीं जानता। இது சிறு பையனா நீங்க சின்ன பையன் நினைச்சுக்காதீங்க. अब ये छोटा लड़का बोले तो छोटा बच्चा मत समझे, ஒரு மெச்சூரிட்டியை கேக்குறான். वहाँ पर एक मैच्योरिटी को पूछता है वो। நான் ராஜாவாயிட்டேன், मैं राजा बन गया, என்கிட்ட ஏராளமா எங்க அப்பா தங்கத்தை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு, நல்ல யுத்த வீரர்களை கொடுத்தாரு, நிறைய சேனாதிபதிகள் இருக்கிறாங்க, போர் வீரர்கள் இருக்கிறாங்க, நிறைய குதிரை ரதம் படைகள் எல்லாம் இருக்குது. देखिए मेरे पिता जो है बहुत धन दे दिए मुझे, शूरवीर दे दिए मुझे, धन संपत्ति और सेनाधिपति जितने भी सारे हैं शूरवीर सब मुझे दिया गया है, எல்லாம் இருக்குது. मेरे पास सब कुछ ஆனா है, இதை மெயின்டைன் பண்ணுமே. पर इसे संभालना है ना। ஏதாவதுனா அதுக்கு ஏதோ ஒண்ணு தேவை இல்லைங்க. अब कुछ कार्य करना तो कुछ ना कुछ जरूरत है। நிறைய பேர்ட்ட என்ன தெரியுமா, कुछ लोग ऐसे होते हैं, நிறைய பேர் வந்து லேக்கிங் இல்லைன்றது காரணம் என்னன்னா ஞானம் தான் இல்லை. देखिए कुछ लोग जो है मेरे पास नहीं है कहते हैं क्योंकि उनके पास ज्ञान नहीं है, उसीलिए कुछ नहीं। சில சொல்லுவாங்க, எனக்கு என்ன, நான் எதுல ஜெயிச்சுக்கிறேன், कुछ लोग कहते हैं कि मैं किस में जयवंत पाऊंगा, நான் எப்படி நல்லா இருப்பேன், मैं कैसे अच्छा रहूंगा। அவங்களுக்கு ரொம்ப பாருங்க கில்ட்டியாவே இருப்பாங்க. उन लोग जो है बहुत गिल्टी रहे, அவங்களால பெருசா யோசிக்கவே முடியாது. वे लोग बहुत अच्छे से नहीं सोच அதுவே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மை தான். वही एक जो है मैच्योरिटी कम वाला स्थिति என்ன है। செய்ய போறேன், अब मैं क्या करूंगा,
நான் ஊழியம் ஆரம்பிச்ச புதுசுல அப்படிதான் இருந்தேன். पास्टर जब सेवकाई शुरू करे थे वैसा ही थे। எப்படி ஆண்டவரே மாசம் மாசம் வாடகை கட்டி சபைகளை நடத்தி ஜனங்களை வரவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை வளர்த்து இதை வந்து உருவாக்குறதுன்றது அவ்வளோ ஈஸியாக தெரியலையே. देखिए कैसा जो है प्रति मंथ में किराया दे और कैसे लोगों को आने के बाद उसको जो वचन को बताकर कैसे उनको चलाए। உங்களுக்கு தெரியுமா, आपको पता है நான் சின்னதா என் சபையை யோசிச்சது எவ்வளோ தெரியுமா? पास्टर जो छोटा सा अपने कलीसिया को सोचा था वो क्या है पता है? இந்த புல்பீட்டோட சின்னதாக யோசிச்சு इस पुलपिट से भी जो हुआ छोटा था, இவ்வளோ பெருசு கூட நான் யோசிக்கல. इतना बड़ा भी नहीं सोचे। எங்கேயாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி कहीं यहाँ पर जो 1000 या 1500 स्क्वायर फीट में जगह ले, ஏதோ வாழ்க்கையில எனக்கு வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு कुछ 4 लोगों को मैं कुछ सिखा दूं, ஏதோ கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை जो परमेश्वर ने मुझे सेवकाई दिया அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ऐसे स्तुति कर कर அப்படிதான் நினைச்சேன் பாருங்க. वैसा ही सोचा। ஆனா அது காரணம் என்னன்னா परंतु उसका कारण क्या है? மெச்சூரிட்டி இல்லை. वहां पर मैच्योरिटी नहीं थी। எத்தனை நான் சொன்னது புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, கடவுள் ஏராளமா தர வல்லவர், அது செய்யறதுக்கு ஞானம் கிடையாது. அதான் பிரச்சனை. कुछ लोग के जो है यह समस्या है कि परमेश्वर बहुत बड़े कार्य करने में सामर्थ्य है, उसे समझने में हम जो है நீ मैच्योरिटी போய் कम அவங்ககிட்ட பேசி பாருங்க, है। आप उनसे जाकर बात करके देखिए, அவங்க குறைய சொல்லி அனுப்பாங்க. वो अपना कमियां को ही என்கிட்ட बताते காசு हैं। இருந்துச்சுன்னா சார், मेरे पास अगर पैसा நாங்க हुआ பிறந்த होता, இடம் பெருசா இல்ல சார், अगर जहाँ मैं पैदा हुआ बड़ा என் होता குடும்பம் तो நல்லா இல்ல சார், मेरा परिवार भला नहीं है, சில நேரத்துல நான் ஜெயிக்கவே இல்ல சார், कुछ समय में मैं नहीं நான் போய் जीता, என்ன சார் பண்ண முடியும்? मैं क्या करूँ आगे இதை बढ़कर? இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்க என்னதான் சொன்னீங்கன்னா கூட பண்ணலாம், அவங்கள மேல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். इस प्रकार के लोगों को आप चाहे कितना भी सिखाए, उन लोगों को ऊपर लेकर आना बहुत कष्ट है। கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. आपको सोचने की आवश्यकता है। என்னால முடியாது, मुझसे असंभव है, ஆனா கர்த்தருடைய ஞானம் வந்தா என்னால முடியும். परंतु परमेश्वर की ज्ञान आए तो मुझसे அவ संभव है। அவ அந்த பாயிண்ட்ல நிக்கிறான். वह वहाँ उस जगह पर खड़ा होता है। देखिए, நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஜனம் आपके द्वारा चुना गया இல்லையா? लोग, நீங்க என்ன ராஜாவாகுனீங்க, आपने मुझे राजा बनाया, நான் எப்படி இதை செய்வேன் अब मैं ऐसे कैसा करूंगा? சொல்லுங்க. அப்பதான் அவன் என்ன கேக்குறான், அப்ப ஏதோ ஒண்ணு கேட்க வரான் அவன். वह कुछ ना कुछ वहां पर पूछना चाहता है। இது செய்யறதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும்ல. इसे करने के लिए एक मैच्योरिटी चाहिए। ஆமென். आमीन। ஒரு சில ஆட்கள் பாருங்க, कुछ लोगों को देखे வயசுல சின்னவங்களா இருப்பாங்க, जो है अपने उम्र में छोटे होंगे, அறிவுல நல்லா பெரிய ஆளா இருப்பாங்க. परंतु बुद्धि में बहुत ऊंचे रहते हैं। ஒரு 25-30 வயசுன்னு வைங்களேன், एक 25 या 30 उम्र रख ले, ஒரு 25-30 வயசு பையன் एक 25 से 30 उम्र का लड़का ஒரு 80 வயசு 70 வயசு தாத்தா மாதிரி பேசுவான். एक 80 उम्र का जो है बूढ़ा के समान में சில बात करता நேரத்துல है। 80 வயசு தாத்தா கூட பாருங்க, कुछ समय 80 उम्र का जो बूढ़ा होते हैं, சும்மா குழந்தை மாதிரி பேசி விளையாடின்னு பாரு. वह छोटे बच्चे के समान वह खेलता रहता है। பாத்துறீங்களா? अब देखियो அப்படின்னா என்ன? ऐसा क्या है? அதான் உள்ள வரணும். ये हमारे भीतर आना है। உள்ள வர்றது தான் வெளியில வேலை செய்யும். जो भीतर आती है वही बाहर काम करती है। ஆமென். आमीन। நான் வந்து வளர்ந்து வர நாட்கள்ல देखिए पास्टर जब बढ़कर आ रहे थे, ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி उद्धार पाने से पहले, ஒரு சிலர்லாம் இருப்பாங்க வயசுல என்னை விட இன்னொரு மடங்கு இருப்பாங்க. देखिए पास्टर से जो है अब उम्र में और भी बड़े रहते थे। இப்போ எனக்கு அப்போவே சொல்கிறோம்ல, எனக்கு 25னா அவங்களுக்கு 50 இருக்கும்னு. उस समय में मेरा 25 उम्र है तो उनका 50 होता था। அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கின்னு இப்போ நான் उनसे जो है मैं काम लिया करता था। வண்டியை திரும்ப வாங்கினு வாயா போயா என்னயா பண்ணினுங்கிறேன்னு गाड़ी लेकर जाकर खरीद के आ तो क्या कर रहा है? அவரும் சரி போய் வாங்கின்னு வருவாங்க. वे लोग भी जाकर लेकर आते थे। சொல்லுவான் சில நேரத்தில், டே कुछ समय ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அமைதியாகிறேன்னு. कुछ समय में कहते थे तेरे पास कुछ है इसलिए मैं शांत हूँ। சில நேரத்தில் சொல்லுவேன், நான் பெருசாக பேசுகிறேன், இவ்வளோ அறிவாயிருது, ஒன்றும் ஏதாவது யோசிக்கிட்டே இருந்தா ஒன்று. அப்போது ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. कुछ समय में ऐसा भी बोलता था, कुछ आपका पास दिमाग है क्या, कुछ आप सोच पा रहे हो? அதெல்லாம் ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. कुछ लोग अभी भी है, कुछ लोग जो है उनके அவங்கள मृत्यु हो गया, இன்னைக்கும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. वे आज भी देखे अचंभित हो அது जाते हैं। அது உள்ள வரணும். அது वह हमारे भीतर आना है। வயசு சின்னதா இருக்கலாம், हमारी उम्र कम हो सकती है, ஆனா முதிர்ச்சி ரொம்ப அவசியம். परंतु हमारा जो है मैच्योरिटी बड़ा होना आवश्यक है। சொல்லுங்க பக்கத்துல, மெச்சூரிட்டி ரொம்ப அவசியம். बोले बगल में मैच्योरिटी आवश्यक है। சில நேரத்துல பாருங்க, இதுதான் முக்கியன்றதுல ஞானம் கனெக்ட் ஆகுது. यही मुख्य அந்த है। மெச்சூரிட்டின்றது அப்படியே வராது, ஞானத்திலிருந்து தான் வரும். देखिए ये जो मुख्य है ये मैच्योरिटी के द्वारा आती है, और ये मैच्योरिटी जो है ज्ञान के साथ कनेक्टेड है, அங்கதான் வரும். वहीं से शुरुआत होती है। 8வது வசனம் பாருங்க, 8वां वचन को देखिए, நீங்க தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். फिर तेरा दास तेरी चुनी हुई प्रजा के बहुत से लोगों के मध्य में है, जिनकी गिनती बहुतायत के मारे नहीं हो सकती। ஏராளமான ஆட்கள், बहुतायत के लोग, அவங்க மத்தியில நீங்க என்ன வச்சிருக்கீங்க. उनके मध्य में आपने मुझे रखा है। 9வது வசனம் சொல்றா பாருங்க, 9वां वचन में कहता है, ஆகையால்
உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னென்றது வகை வறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? तू अपने दास को अपनी प्रजा का न्याय करने के लिए समझने की ऐसी शक्ति दे कि मैं भले बुरे को परख सकूं, क्योंकि कौन ऐसा है कि तेरा इतनी बड़ी प्रजा का न्याय कर सके। அந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. इस शब्द बहुत भला है, देखिए உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நன்மை தீமை என்னன்றது வகை வறுக்கும்ன்றார்ல. वो ऐसा कहते हैं अपनी प्रजा का न्याय करने के लिए समझने की ऐसा शक्ति दे। இதுல அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல. यहाँ पर ये शब्द बहुत अच्छा है। பாருங்க, நன்மை தீமை வகை வறுக்கும்னா என்ன தெரியுமா? भले बुरे को परख सकूं करके बोले तो क्या இந்த உலகத்துல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. संसार में भला भी कार्य है बुरा भी कार्य है। நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான். भला मनुष्य भी है बुरा मनुष्य भी है। நல்ல வழியில ஜெயிக்கலாம் கெட்ட வழியிலும் ஜெயிக்கலாம். भले मार्ग से भी जीत सकते हैं और बुरे मार्ग से भी जीत सकते हैं। நல்ல வழி பாதன்னு ஒன்று இருக்குது, குறுக்கு வழி பாதன்னு ஒன்று இருக்குது भले मार्ग भी जो है होती है और बुरे मार्ग भी होती है, இல்லையா? है ना। இப்போ இவன் என்ன கேட்க வரான்? अब यहाँ पर ये क्या पूछता பாருங்க, है? இந்த உலகத்துல நான் ஜெயிக்கணும்னா எனக்கு தீமையின் வழி வேணாம், நல்ல வழி சொல்லி अब கொடுங்க. इस संसार में मुझे जयवंत रहना है तो मुझे बुरे मार्ग नहीं परंतु मुझे भले मार्ग आप सिखाइए। இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க? अब आप क्या எப்படி सोचते हैं? ஜெயிக்கிறது? कैसे जयवंत हो, நல்ல வழியில ஜெயிக்கணுமா कैसे सफल हो தீமை வழியில ஜெயிக்கணுமா? या फिर बुरे मार्ग में हो। என்ன எல்லாரும் சொல்லி கொடுத்தது என்ன? अब क्योंकि सब क्या நல்ல सिखाया? வழியில வாழ்ந்தா ஜெயிக்க முடியாது. भले मार्ग में अगर आप जिए तो आप जयवंत नहीं पाओगे, ஆனா தீமை வழியில வாழ்ந்தினா ஜெயிக்கலாம். परंतु बुरे मार्ग को आप अपना ले तो जयवंत पालोगे। ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, जैसे मैंने शुरुआत में कहा, மனுஷன் வேஷதாரியாய் திரிகிறான். मनुष्य जो है छाया को लेकर அதுதான் चलता மாஸ்க். है, वही नकाब है। அப்படின்னா என்ன சொல்ல வரான்? इसका अर्थ क्या है? இந்த உலகம் அப்படிதான். ये संसार वैसे ही இந்த है। உலகத்துல நீ நல்ல வழியில முன்னேற முடியாது, इस संसार में आप भले मार्ग में आप उन्नति नहीं हो पाती, நல்ல வழியில சம்பாதிக்க முடியாது, अब भले मार्ग में आप कमा नहीं நல்ல पाओगे, வழியில ஐஸ்வர்யம் வராது. भले मार्ग में धन नहीं आएगी, ஏன்னா இந்த உலகம் அப்படி சொல்லுதுங்க. क्योंकि ये संसार ऐसा कहती அவன் है। கேக்குறான், वह पूछता है நன்மை தீமை எதுல நான் ஜெயிக்கணும்னு எனக்கு சொல்லி தரதுக்கு ஒரு ஞானத்தை अब கொடுன்றான். मुझे ऐसा ज्ञान और शक्ति दे कि मैं भले बुरे को परख सकूं। இங்க சொல்றாரு நல்ல வழியில ஜெயிக்கலாம். यह कहते हैं भले मार्ग में जैसा जयवंत पा सकते हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास पर நல்ல வழியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? भले मार्ग में जय पाने का रास्ता है क्या? 100% இருக்குது. 100% है। எத்தனை பேர் புரியுது இது? कितने लोग समझ நல்ல पा रहे हैं? வழியில ஜெயிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? भले मार्ग में जयवंत पाना क्या है पता है? கர்த்தரை நம்பி ஜெயிக்கிறது. मैं परमेश्वर पर विश्वास करके கர்த்தர் என்னை चलूं। உயர்த்துவார். परमेश्वर मुझे ऊंचा கர்த்தர் लेकर என்னை வாழ जाएंगे। வைப்பார். परमेश्वर मुझे जीवित கர்த்தர் என்னை रखेंगे। ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे आशीष करेंगे। கர்த்தராலே நான் உயர்வேன். परमेश्वर के द्वारा मैं ऊंचा जाऊंगा। ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கர்த்தராலே வரும். धन और संपत्ति परमेश्वर के द्वारा आएगी। நீதிமான் வீட்டில் ஆஸ்தி தங்கும். धार्मिक के घर में धन रहेगी। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? அப்ப நன்மையினால ஜெயிக்கிறதா இல்ல தீமையினால ஜெயிக்கிறதா? अब भलाई से जय पाए या बुरा से जय पाए? என்ன மாதிரி கேக்குறான் பாரு. अब कैसा पूछ रहा है देखिए। இதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க. इसे आप मुझे सिखाए, இதை வகை வறுக்கணும் நானு. इसे मैं जो है सीखना चाहता हूँ। அதுல ஜெயிச்சு நான் மேல வரதுக்கு நுணுக்கங்களை சொல்லி கொடுங்க. इसे मैं सीख कर जो है ऊपर आने के लिए मुझे आप बताए। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், अब मैं आपसे कहता हूँ, கடவுள் என்ன ஆசீர்வதிப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா अगर परमेश्वर मुझे आशीष करेंगे करके मुझे पता चल எனக்கு गया எதுக்கு மாஸ்க்? तो मुझे किस कारण नकाब चाहिए? சொல்லுங்க. கடவுள் என்ன உயர்த்துவார்னு தெரிஞ்சிச்சுன்னா, परमेश्वर मुझे ऊंचा करेंगे करके मुझे जब पता चल கர்த்தரால நான் மேல வருவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, परमेश्वर के द्वारा ऊपर आऊंगा करके जब समझ लेता எனக்கு हूँ, எதுக்கு மாஸ்க்? मुझे क्यों नकाब? எனக்கு அவசியம் இல்லையே. मुझे वो आवश्यक नहीं है। ஏன்? क्यों? ஏன்னா கர்த்தர் என்ன வாழ வைக்க வல்லவரா क्योंकि இருக்கிறார். परमेश्वर मुझे जीवन देने में सामर्थ्य கர்த்தர் என்ன है। உயர்த்த வல்லவரா இருக்கிறார். परमेश्वर मुझे जीवित रखने में கர்த்தர் असमर्थ என்ன है। மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். परमेश्वर मुझे जो है श्रेष्ठ बनाने में, அப்ப எனக்கு ஆழமா ஒண்ணு தெரியுது. अब मुझे जो है गहराई के साथ पता है, கர்த்தர் என்னை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर मुझे जो है जीवन देने के लिए वह सामर्थ्य है। நன்மையான வகையில முன்னேற முடியுமா? முன்னேற முடியும். भलाई रीति से जो है आगे बढ़ सकते हैं क्या? हाँ, आगे बढ़ सकते हैं। புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? இதுதான் நன்மை. தீமையான வழினா நான் மாஸ்க் போட்டு வாழ்றது. अब बुरे मार्ग जो है वह नकाब पहनकर जीना। நன்மையான வழின்றது கடவுளுடைய ஞானத்துல வாழ்றது. अब भला मार्ग वह परमेश्वर के ज्ञान के साथ है। கடவுள் சொல்லி தருவாராம் परमेश्वर खुद सिखाएंगे எப்படி நன்மையினால வாழ்றது. कैसे भला जीवन जिया जा सकता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அவருக்கு தெரியும் वह खुद जानते हैं இந்த உலகத்துல எப்படியெல்லாம் தீமையின் மத்தியில நீ ஒரு வெற்றியாளனாய் வாழ முடியும், நன்மையினால வாழ முடியும்னு அவருக்கு தெரியுமா? परमेश्वर जानते हैं इस संसार में चाहे कितने भी बुरे क्यों ना हो, उनके बीच में जो है आप भले और ज्ञान के साथ कैसे जिए करके परमेश्वर जानते हैं। ஆமென். आमीन। எத்தனை நம்புறீங்க இதெல்லாம்? कितने लोग विश्वास करते हैं? அடுத்து சொல்றாரு பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. इस बात से प्रभु प्रसन्न हुआ कि 10வது सुलेमान வசனம். इस बात से प्रभु प्रसन्न हुआ कि सुलेमान ने ऐसा वरदान मांगा है। ஆண்டவர் புடிச்சிச்சான்.
पर परमेश्वर को जो है प्रसन्न हो गया, என்னடா இவன் இப்படி கேட்கறானே, ऐसा वरदान मांग रहा है। நல்லதுல ஜெயிக்கணும் மேலே வரட்டா இல்லை கெட்டு தீமையான வழியில வேலை வரட்டும். भले कार्य से ऊपर आए या बुरे कार्य से ऊपर आए, உடனே ஞானத்தை கேட்டானே அவன். तुरंत वह जो ज्ञान को पूछ लिया। அப்ப அந்த நன்மையான வழியில ஜெயிக்கிறதா ஞானம் வர. अब उस भले कार्य से जीतना है वही ज्ञान। 11வது வசனம் சொல்றாரு, 11वां वचन में देखिए, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால். तब परमेश्वर ने उससे कहा, इसलिए कि तू यह वरदान मांगा है और ना तो दीर्घायु और ना धन और ना अपने शत्रुओं का नाश मांगा है, परंतु समझने के विवेक का वरदान मांगा है, इसलिए सुन। கேக்குறாரு, अब वह पूछता है, இதெல்லாம் கேட்கல, இதை கேட்டல. अब इन सभियों को आपने नहीं पूछा, आपने ज्ञान को पूछा है। சொல்றாரு, பொண்ணை கேட்கல, तूने ஆஸ்தியை கேட்கல, तूने सोना नहीं पूछा, தீர்காயுசை கேட்கல, दीर्घायु नहीं पूछा, எதுவுமே கேட்கல. तूने कुछ नहीं पूछा। நீ நன்மையான வகையில ஜெயிக்கிறதுக்கு கேட்ட பாரு, அதான் ஞானம். அந்த நன்மைன்றது பாரு, அதான் ஞானம். तू जो भलाई है वही है वरदान, वही है जो है ज्ञान। இதை நீ கேட்டல, इसे आपने पूछा है। இப்போ சொல்றாரு பாருங்க, अब वह कहता है, உன் வார்த்தையின்படி செய்தேன். अब तुम्हारे वचन के अनुसार करता हूँ। 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, 12वां वचन में देखिए, உன் வார்த்தையின்படி செய்தேன். मैं तेरे वचन के अनुसार करता हूँ, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். तुझे बुद्धि और विवेक से भरा मन देता हूँ। இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. यहाँ तक कि तेरे समान ना तो तुझसे पहले कोई कभी हुआ और ना बाद में कभी कोई होगा। ஆமென். आमीन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயம். करते हैं? जो है विवेक भरा मन, எனக்கு தெரியணுங்க, मुझे जानना की आवश्यकता है। இந்த உணர்வுன்றது என்ன தெரியுமா? ये विवेक भरा मन क्या है? கடவுளால வர உணர்வு இது. परमेश्वर के द्वारा आने वाला தேவன் உயர்த்துவான் வருகிற உணர்வு. परमेश्वर मुझे ऊंचा लेकर जाएंगे करके विवेक है। இந்த உணர்வுன்றது உலகத்துல வர்றது இல்ல. ये विवेक जो है संसार रीति से नहीं இது आती। ஞானம் சொல்லுமா அந்த இருதயத்துக்கு. ये ज्ञान जो है मन को कहती है, ஏன்னா இருதயத்தினால விசுவாசிக்கப்படும் வேதம் சொல்லுது பாரு. क्योंकि वचन कहता है हृदय के द्वारा विश्वास किया जाता இந்த है। ஞானம் இந்த இருதயத்துக்கு ஒரு உணர்வை கொடுக்குமா? ये ज्ञान जो है हृदय को एक विवेक देती பயப்படாத, है। तुम मत डर, கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார். परमेश्वर तुझे நீ चरवाहा है, தாழ்ச்சி அடைவதில்லை. तेरी कभी घटी ना होगी। அவர் உனக்கு புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்ப்பார். वह तुझे हरी हरी चराइयों में அமர்ந்த चलाएगा, தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போவார். ठंडी जल के झरने के पास என் लेकर இருதயம் जाएगा। உணர்வுள்ள இருதயமா மாறுது. मेरा हृदय जो विवेक भरा मन में बदलता இப்ப இந்த है, இருதயம் ஒவ்வொரு நாளும் இதை பேசுது. अब प्रतिदिन यह बोलती भी है। பயப்படாதே, तुम मत डर, இருளுக்கு பயப்படாதே, तू रात से मत डर, திகிலுக்கு பயப்படாதே. तू जो है अंधकार से मत உன் डर। பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் பயப்படாதே. तेरे बगल में 1000 और 10,000 लोग आए तो भी मत அந்த डर। உணர்வுள்ள இருதயம் சொல்லுதான், वह विवेक भरा मन कहता என் है, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்களே. मेरे शत्रु कितने बड़े हुए அப்ப हैं। அந்த உணர்வுள்ள இருதயம் சொல்லுதான், अब वह विवेक भरा मन कहता है, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார், परमेश्वर मेरा गढ़ है, கர்த்தர் எனக்கு மலையா இருக்கிறார், परमेश्वर मेरा पर्वत கர்த்தர் है, எனக்கு பலனா இருக்கிறார். परमेश्वर मेरा बल है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இப்போ இந்த உணர்வுள்ள இருதயம் வந்துட்டாதான், अब ये विवेक भरा मन जब आ जाती है, இந்த உணர்வுள்ள இருதயம் வரணும்னா ஞானம் வரணும். अब ये विवेक भरा मन आना है तो ज्ञान आना चाहिए। Amen. आमीन। அதெல்லாம் பாருங்க, மனுஷன் இந்த சிஸ்டத்துக்கு வர மாட்டான். देखिए मनुष्य इस क्रम में नहीं आता है। ஈஸி சிஸ்டம் மாஸ்க். वह आसान क्रम जो है नकाब, போற இடத்துல எல்லாம் ஒன்னொன்னு எடுத்து போட்டுக்கிறான். जहाँ कहीं जाता है वहां पर वो पहन लेता है। முதலாளிக்கு ஏத்த மாதிரி முதலாளி முன்னாடி ஒரு மாஸ்க், मालिक के लिए जो है उसके लिए एक नकाब, வீட்டுக்கு போனா பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாஸ்க். घर जाने पर जो है अपने पत्नी के அந்த अनुसार அந்த அம்மா சாதாரணமானது கிடையாது. वह स्त्री भी जो साधारण है, அந்த அம்மா புருஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாஸ்க். वह अपने पुरुष के जो है विशेष में एक नकाब पहनती है। நண்பர்கிட்ட போனா அவங்க கிட்ட ஏத்த மாதிரி ஒரு மாஸ்க். मित्र के पास जाते हैं तो उनके अनुसार एक नकाब, எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்க் வச்சுக்கிறான். सबके लिए एक नकाब रखते हैं, ஏன்னா உலகம் அப்படிதான் சார். क्योंकि संसार वैसा ही है। சிலத்துல போய் நண்பர்கள்ட்ட ஏதாவது கஷ்டத்தை கேட்டு பாருங்க, कुछ समय अपने मित्र के पास कुछ कष्ट को पूछ कर देखिए, சொல்லுவான், சத்தியமா இல்ல மச்சான். वो दावे के साथ कहता हूँ मुझे कुछ சத்தியமா नहीं, கிடையாது. मैं दावे के साथ कहता हूँ। நேத்து மட்டும் நீ கேட்டிருந்தீனா अगर तू कल पूछा होता, அப்படியே ஒரு வாரி குத்துட்டு பாரு, ऐसे उठा कर दिया रहता, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் कुछ नहीं। எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் कितने लोग समझ पा रहे ஒன்னும் हैं? கொடுக்க மாட்டான். कुछ नहीं दे पाएंगे। அந்த உணர்வுள்ள இருதயம் उस विवेक भरा मन चाहिए। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? பல முறை பாருங்க, எனக்கெல்லாம் வாழ்க்கையில நான் ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன், இந்த ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஆளே இல்லை, பாருங்க அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. देखिए पास्टर जो इस सेवकाई का शुरुआत किया, पर उन दिनों में जो है ऐसा जो अब आप देख पा रहे हैं वैसा नहीं था, बहुत எப்படி पीछे था। இருக்கும் எப்படி இருக்க வச்சு பாருங்க. तो ஒரு कैसा பிளாட்பாரத்தில் இருந்து ஒரு தங்கி இருந்து ஒரு பிளாட்பாரத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு மனுஷன் எப்படி வளர முடியுதுன்னா,
அப்போ அன்னைக்கு என்ன ஆயிருக்கும், என்கிட்ட என்ன இருந்திருக்கும் அப்போ? देखिए, एक मनुष्य अगर प्लेटफॉर्म में ठहर कर वहां पर जो है सेवकाई कर कर इतना ऊंचा आ सकते तो उन दिनों में क्या हुआ என்ன होगा? இருந்திருக்கும்? क्या था उनके पास? ஒண்ணுமே கிடையாதுங்க. कुछ भी नहीं थी, ஆனா ஞானமும் உணர்வுள்ள இருதயம். परंतु ज्ञान और विवेक भरा मन था। என் இருதயம் எனக்கு பேசுங்க. पर पास्टर का मन उनसे बात करती थी, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ நாளைக்கு இருக்க மாட்ட. तू आज जैसा है वैसा नहीं रहेगा कल, நாளைக்கு உனக்கு இன்னும் பெருசா வரும். कल तू और भी बढ़ेगा, பயப்படாத. तू मत डर, உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் அனுப்புவேன். तुझे संपन्न आशीर्वाद मैं भेजूंगा। என்னை நம்புகிறவன் தாழ்ச்சி அடையான். जो मुझे विश्वास करता है उसकी घटी नहीं होती அந்த है। இருதயம் இரவும் பகலும் அந்த உணர்வு என்கிட்ட பேசி இருக்குது பாருங்க. और वह हृदय और मन मेरा प्रतिदिन मुझसे बात करती थी। அந்த இருதயம் பேசுனதுனாலதான் वह हृदय बात करने के कारण இனி பிரகாசமா மாறிடுது. आज जो है प्रकाशमान हो இப்பவும் गया। பேசுது. अभी भी बात करती है। இது முடிவல்ல. ये अंत नहीं है, இன்னும் வாழ்க்கை எல்லை இல்லாத ஒரு நன்மை और கொண்டு भी வரும். आपके जो है जीवन सीमा को और பயப்படாத. बढ़ाऊंगा। तू मत डर, பயப்படாத. तू मत डर, நீ கடலை தாண்டுவ. तू समुद्र को पार करोगे, நீ வந்து நெருப்ப தாண்டுவ. तू आग को जो है நீ पार करोगे, ஆழிகளை கடப்பாய். तू जो है नदियों को पार करोगे, ஆனாலும் நீ வேகாது இருப்பாய். परंतु तुझे कुछ हानि नहीं होगी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? कितने लोग विश्वास करते हैं? அப்ப அந்த இருதயம் உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னு வச்சுங்களேன், கர்த்தர் வந்து கோயில் உட்கார்ந்து சோத்திரம் தூங்கிக்க வேண்டியதுதான். उस पर विवेक भरा मन अगर नहीं हो तो हम आराधनालय में आकर स्तुति करके जा सकते हैं, बस தூங்க வேண்டியதுதான். सोया जा सकता है, ஆமா, बस அது உட்கார்ந்து தூங்கிட்டு போவீங்க. ऐसे ही आकर सोकर चले जाएंगे। ஆனா உணர்வுள்ள இருதயம் மனுஷன் உள்ள வரணும். परंतु विवेक भरा जीवन मनुष्य के अंदर आना चाहिए। கர்த்தர் வாழ வைக்கிறவன். परमेश्वर हमें जीवन देने वाला है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? கர்த்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் 13வது வசனம் பாருங்க. 13वां वचन में देखिए, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. फिर जो कुछ तूने नहीं मांगा अर्थात धन और महिमा, वह भी मैं तुझे यहाँ तक देता हूँ कि तेरे जीवन भर कोई राजा ने तुल्य नहीं ना होगा। 14 சொல்றார், தகப்பனாக தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். फिर यदि तू अपने पिता दाऊद के समान मेरे मार्ग में चलता हुआ मेरे विधियों और मेरे आज्ञाओं को मानता रहेगा तो मैं तेरी आयु को बढ़ाऊंगा। ஆயுளுக்கு படாங்க. मैं तेरे உன் நாடு இன்னும் நல்லா வாழ்ற மாதிரி பண்ணிடுவான்றார். मैं तेरे आयु को बढ़ाऊंगा करके कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அவ்வளவு நல்லவருங்க. परमेश्वर इतना भला परमेश्वर, ஞானத்தை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ज्ञान को देकर विवेक भरा मन देकर நன்மையான வழியில வாழ வைக்கிறதுக்கு வழிகளை சொல்லி கொடுக்குறாரு பாரு. भले मार्ग में जीवन जीने का रास्ते भी हमें दिखाते हैं। வசனம் சொல்லுதுங்க. वचन कहता है, எல்லாத்தையும் நம்ம நினைப்போம் வசனம் அப்படிலாம் வேலை செய்வான். कुछ समय में वचन ऐसा काम करता है, सोचेंगे அவர் நீதியின் சூரியன். वह जो है धार्मिक का सूर्य இருளில் எழும்புவாராம். जो है अंधियारे में उठता है। ஆமென். आमेन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास அவர் எழும்புறாராம். எழும்புறாருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எழும்புறாருன்னா லேசான விஷயமா? अगर परमेश्वर उठते हैं करके कहे तो वो साधारण है क्या? கர்த்தர் எழும்புறாருன்னா परमेश्वर अगर उठते हैं, கர்த்தர் வாழ வைப்பார்னு அர்த்தம். परमेश्वर हमें जो है जीवन நன்மை செய்வார்னு அர்த்தம். भला करेंगे करके अर्थ है। உயர்த்துவார்னு அர்த்தம். ऊंचा लेकर जाएंगे अर्थ है। மேன்மைப்படுத்துவார்னு அர்த்தம். हमारी महिमा कराएंगे करके अर्थ है। ஆமென். आमेन। அப்போ கர்த்தரை நம்புறது ரொம்ப நல்லது. அங்க கர்த்தரை நம்பும் போது ஒன்று அனுப்புறாரு, அதுதான் ஞானம், உணர்வுள்ள இருதயம். अब परमेश्वर पर भरोसा करना वह भला है, और क्योंकि परमेश्वर पर भरोसा करने के कारण वह हमें कुछ देते हैं, वही है विवेक भरा मन। இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது இது. इस संसार में कहीं पर नहीं है। நீ போய் வாட்சிங்கன்னா अब जाकर पढ़कर देखें, கிழக்கத்திய புத்திரரிலே யாருக்குமே இல்லாத ஞானம் அவனுக்கு இருந்துச்சான். जो पूर्व के पुत्र में किसी के पास जो ज्ञान नहीं था वह ज्ञान था उसके पास। எகிப்திலேயே இல்லாத எகிப்தியர்களுக்கே இல்லாத ஞானம் சாலமோன் உள்ளது. जो मिस्र के किसी के पास नहीं था उस प्रकार का ज्ञान था सुलेमान के அந்த पास। காலத்துல கிழக்கத்திய புத்தகம் சொன்னா மிடில் ஈஸ்ட் தான் எல்லாமே. देखिए उन दिनों में मिडिल ईस्ट करके कहा जाता था। நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் எல்லாமே ஃபார்ம் ஆகும். अब उस मिडिल ईस्ट से जो है सब कुछ जो है उत्पन्न होती है। நீங்க பைபிள்ல வாசிங்கன்னா அரபு தேசம் வரும், अब बाइबल में पढ़ने से मैं अरब देश करके आती है, மெசபத்தோமியான்னு வரும், मेसोपोटामिया करके सीरिया, आते हैं, कूश देश करके आते सीरियाன்னு வரும். हैं, कूश देश। पर நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம்ல, इन सबों को हम पढ़ते हैं, நம்ம இதெல்லாம் வேதத்துல இருக்குல்ல. ये सब हमारे बाइबल में है। இப்போ நம்ம என்ன யோசிப்போம், இங்க இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சிருக்கோன்றாங்க. यहीं से सबका भाग हुआ होगा करके कहते வேத வல்லுநர்கள் அப்படிதான் சொல்றாங்க. हैं। बाइबल विद्वान भी वैसे ही कहते हैं, அப்படிதான் பிரிஞ்சிருக்கும். वहीं से जो है उसका बटेर हुआ। அந்த காலத்துல उन दिनों में அந்த கிழக்கத்திய புத்திரர்களே இவன மாதிரி யாருமே இல்லைன்றான். उस मिडिल ईस्ट के समान में कोई और नहीं था करके कहते हैं।
வச்சு பாருங்க. अब सोच कर देखिए, அந்த காலத்தில் எகிப்து டாப்பு. उन दिनों में मिस्र सबसे ऊंचा था। இப்போ நான் சில வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் பாரு, 2-3 முறை போயிருக்கிறேன். पास्टर जो है कुछ सालों पहले 2-3 बार गए हैं। எகிப்து மாதிரி இப்போ போய் பார்க்கறதுக்கு ரொம்ப பந்தோ பரிதாபமாகுது. अब मिस्र को देखते समय में बहुत उसे जो है हमें दुख लगती है। இப்போ போனீங்கன்னா நீங்களே ஐயோ பாவம் இதான இந்த எகிப்தியடா இப்படி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. நான் எகிப்தியனோட பயங்கரமா நினைச்சுன்னு போனா பாருங்க. देखिए पास्टर जब मिस्र देश में गए बहुत भयंकर होगा करके सोच के गए, पर वहाँ कुछ नहीं है, எப்படி இருக்கும் எகிப்து? बहुत बढ़िया रहेगा। பைபிள் அப்படி எல்லாம் பார்க்கறோமே. बाइबल में हमने ऐसा सब कुछ देखा है, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதாயிடுச்சு. वहाँ पर कुछ भी नहीं है। देखिए அப்படின்னா என்ன? अब उसका अर्थ क्या है? அந்த காலத்துல டாப்பு, उन दिनों में वो ऊपर था, ஆனா அதுலயே சாலமோன் டாப்பு. परंतु उसके भीतर में सुलेमान सबसे ऊंचा था। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்போ இந்த ஞானம்ன்றது வந்து பாருங்களேன், ஏதோ நினைச்சிடாதீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஞானம்ன்றது ஒரு வார்த்தை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. देखिए ज्ञान को कुछ एक स्टेटमेंट या फिर एक वाक्य है करके आप मत सोचें। வர வாரங்கள்ல போதிக்கிறேன் பாருங்க. आने वाले दिनों में मैं ஞானம்ன்ற ஒரு சக்தின்றது காமி, எவ்வளவு பவர் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ज्ञान में एक सत्य है, वह कितना सामर्थ्य है करके मैं आपको सिखाऊंगा। எத்தனை பேர் விளங்குது இதெல்லாம்? कितने लोग समझ पा रहे हो? நீங்க அந்த கடவுளுடைய ஞானத்துல நீங்க இறங்கி வாழ்ந்தீங்கன்னா, अब परमेश्वर की उस ज्ञान में आप रहकर जीने உங்களை இந்த सीख ले। பூமியில கீழே இழுக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடையவே கிடையாது. आपको इस संसार में नीचे खींचने वाला शक्ति कुछ भी नहीं है। என்னதான் இழுத்தாலும் சரி, चाहे कितना ही नीचे क्यों ना நீங்க खींचे, மேல போயிருவீங்க. आप ऊपर चढ़ते जाओगे। கேஸ் பலூன் மாதிரி एक गैस बलून के समान, பாருங்க, அந்த பலூனுக்குள்ள ஒரு கேஸ் இருக்கும். उस बलून के भीतर एक गैस होती है। என்னதான் புடிச்சு இழுத்தாலும் அது மேல தான் பறந்துனே இருக்கும். अब चाहे कितना भी नीचे खींचे ऊपर उड़ते கொஞ்சம் रहती மிஸ் है। பண்ணீங்கன்னா थोड़ा अगर छोड़ दे அது எங்கேயோ போயிடும் பாருங்க. वो बहुत ऊपर उड़ जाती है। கடவுளுடைய ஞானம் அப்படிப்பட்டது. परमेश्वर की ज्ञान उस प्रकार की है, அது ஒரு பவர். वह एक सामर्थ है। அது கரெக்டா உள்ள லோட் ஆயிடுச்சுன்னா, वो अगर सही प्रकार हमारे भीतर आ गए, எப்ப எத்தனை பேர் இழுத்தாலும் அது நிக்காது. चाहे कितने लोग क्यों ना खींचे, वह नहीं रुकेंगे। அது உயர போயினே இருக்கும். वह ऊंचा और ऊंचा ऊपर उड़ते चले जाएंगे। அது உயர்த்தினே இருக்கும். அல்லது அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பண்ணிடும் பாருங்க. वह हमारे सर को उठाकर देखने लायक बन जाएगी। ஆமென். आमीन। அதான் ஞானம். वही है ज्ञान। அதனாலதான் கடவுளுடைய ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். इसीलिए परमेश्वर के ज्ञान को प्रत्येक दिन मांगने की அதனால आवश्यकता உட்கார்ந்து வேதத்தை படிக்கணும். है। इसीलिए बैठकर वचन को पढ़ना கடவுள் है, சமூகத்துல உட்காரணும். परमेश्वर के सम्मुख में बैठना है। நீங்களே எனக்கு ஞானம், आप ही मेरा ज्ञान हो, நீங்க தான் என்ன நடத்துறீங்கன்னு आप ही मुझे चलाते हो। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்படிப்பட்ட ஆட்கள் தோத்து போக முடியாது. वैसे लोग कभी हार नहीं सकते, ஒரு நாளும் தோத்து போக कभी नहीं हार सकते। ஆமென். आमीन। நேரமாயி போச்சு. समय हो गया, வர வாரம் அப்படியே தொடரலாம். आने वाले दिनों में हम इसको எல்லாம் எழுந்து நிற்கலாம். हम सब खड़े हो जाएंगे, எழுந்து நிற்கலாம். हम सब खड़े हो जाएंगे, ஓ ஸ்தோத்திரம். स्तुति करते இப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ऐसे ही स्तुति करेंगे। நன்றி நன்றி அப்பா. धन्यवाद परमेश्वर, ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. स्तुति करते हैं, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் स्तुति करते हैं। தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரி. எல்லா வாய்களை திறந்து सब अपने ஸ்தோத்திரம். मुंह को खोलकर थोड़ी देर स्तुति करें। ஸ்தோத்திரம். வந்தவங்களை ஆசீர்வதிக்கிறேன். आए हुए को அவள் आशीष करते குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். हैं, परिवार को आशीष करते हैं, அவருடைய கணவன் மணி உறவு पति ஆசீர்வதிக்கிறேன். पत्नी के रिश्ता को आशीष करते हैं, பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். बच्चों के जीवन को आशीष करते பொருளாதாரத்தை हैं, ஆசீர்வதிக்கிறேன். समृद्धि को आशीष करते हैं। எல்லா கடன் தொல்லைகள் விலகுவதாக. सारे कर्जा उनसे दूर हो जाए, சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். शरीर में एक चंगाई उत्पन्न, சமாதானம் பெருகட்டும். शांति बढ़े, கர்த்தர் வைத்த நன்மைகள் பெருகட்டும். आप जो भलाई रखे वह बढ़े, நிறைவுகள் பெருகட்டும். संपन्नता बढ़े। परमेश्वर ஓ நன்றி धन्यवाद परमेश्वर, நன்றி धन्यवाद परमेश्वर, நன்றி ராஜா. धन्यवाद परमेश्वर। பெரிய காரியங்களை செய்வீரா. महान कार्य करिएगा இயேசு நாமத்தினாலே यीशु मसीह के नाम से। பிதாவே. पिता, கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता का प्रेम பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் और पवित्र आत्मा की இன்னும் सहभागिता இன்னும் சதா காலவத்திலும் இருப்பதாக. अब से लेकर सदा सर्वदा तक बने। ஆமென். आमीन।